ப்ரைஸ் அலாட் 17th of August. இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது நல்ல குணம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இது ரோமர் 12:17 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம். இதில் ஒன்று செய்யுங்கன்னு சொல்கிறாங்க, ஒன்று செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க. எதை செய்யக்கூடாதுன்னா, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் தீங்கு செய்யும்போது பதிலுக்கு நீங்களும் அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. கோபத்தையோ வஞ்சகத்தையோ மனசில் வைக்காமல் உங்களுக்கு தீங்கு செஞ்சவங்களை மன்னிக்கிற மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். ஏன்னா பழி வாங்குதல் அப்படிங்கிறது மனிதனுக்குரிய வேலையே கிடையாது. அது தேவனுடைய நீதிக்குட்பட்டது. அது கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னொன்று செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். என்ன செய்யணும்னா, எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். நாணயமான, ஒழுக்கமான, நேர்மையான வழியில் மட்டும்தான் நம்ம நடக்கணும். நம்ம சுற்றியுள்ள விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ, கர்த்தரை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ யாராக இருந்தாலும் உங்களை எந்த குற்றமும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு யோக்கியமான வாழ்க்கையை வாழ நீங்கள் முயற்சி செய்யணும். உங்களுடைய நல் நடத்தை மற்றவர்களுக்கு ஒரு நல் வழிகாட்டியாக அமையணும். ஒரு நல்ல மனிதர் சமுதாயத்தில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. உங்கள் சத்துருக்களையும் மன்னிக்கிற ஒரு பக்குவத்தை உங்கள் மனசில் வளர்த்துக்கோங்க. மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்க. ஸ்டே வித் ஜீசஸ். ஹாவ் அ பிளஸட் டே.